பிரசித்தம் தந்த எங்களை உணர்வுள்ளதாய் மாற்றி சபையையும் தெய்வ பிள்ளைகளையும் உயிர்ப்பிக்க முடியாமல் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம சிம்பிள்ஸ் ஃபார் த பைபிள், வேதத்துக்குரிய சின்னங்களிலே நம்ம லேம்ப், ஒரு விளக்கு, இவைகளை குறித்து நம்ம வேதத்துக்கு ஒப்பாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம அதை கடந்த நாளிலே சங்கீதம் 119, 105 நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இப்பொழுதும் சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். மைக்க கொடு, இங்கிலீஷ் பைக். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இங்கிலீஷில் படி. சவுண்ட். For thou wilt save the afflicted. For thou will light my candle. For thou will light my candle. The Lord my God will the Lord my God will enlighten my darkness. Amen. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். Amen. Image of the Lord, the image of Lord. Amen. The image of lamp, மன்னிக்கவும், the image of lamp. Amen. அது வேதம் சொல்லுகிறது போல, ஸ்தோத்திரம், அதாவது வெளிச்சத்தினுடைய வாக்குத்தத்தம். தேவரீர் என் வெளிச்சத்தை, தேவரீர் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் இருளை, இது இந்த வெளிச்சத்துக்குரிய வாக்குத்தத்தம். லைட் ப்ராமிஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. வெளிச்சத்துக்குரிய வாக்குத்தத்தம் இது யாருக்குன்னா, இது கீழ்ப்படுகிறவர்களுக்கு, டு த ஒபீடியன். ஜோபு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆமென். யோபு புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், வார்த்தையை நல்லா தியானிக்கணும், வார்த்தையில் கர்த்தர் என் கூட பேசணும். ஆமென். தாழ்மையோடு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையை ஏற்றுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை மரியாள் எப்படி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை கர்த்தருடைய ஒபீடியன் கீழ்ப்படிந்து பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டாலோ, அதே போல் சபையில் நானும் கர்த்தர் எனக்கு பேசுகிற வார்த்தைகளை அது எனக்கு தான் அப்படின்னு அதை வேறு பிரித்து எடுத்து, ஆமென், ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி ஜெபிச்சா, வார்த்தையில் பிரியப்படுறவங்க, வார்த்தையின்படி நடக்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி அவங்க ஜெபிச்சா, இந்த காரியத்தில் இப்படி நடக்கணும் ஆண்டவரே, இப்படி அவங்க கரம் இருக்கணும்ப்பா அப்படின்னு அவங்க நிர்ணயம் பண்ணி ஜெபிச்சா, அவங்க கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த காரியம் வாய்க்கும், அந்த காரியம் வாய்க்கும். அமேன். அதுதான் வெளிச்சத்தினுடைய வாக்குத்தத்தம். அமேன். சங்கீதம் 97 அதனுடைய 11ஆம் வசனம். சங்கீதம் 97 அதனுடைய 11ஆம் வசனம். வெளிச்சமும் செம்மையான நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. The light is sown for the righteous. Amen. And gladness for the upright in heart. Amen. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த நேரத்திலையும் முளைக்கும், எந்த நேரத்திலையும். இரவிலே தூங்கி பகலிலே விழித்திருக்க. ஆமென். பகலிலே எப்படி, அது இரவிலே தூங்கி, மார்க் 4ஆம் அதிகாரத்தில் அது தெரியாத விதமாய் 27 இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத வண்ணமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாக இருக்கிறது. தெரியாத விதமாய்
ஆமென். தெரியாத விதமாய். ஹல்லேலூயா. எந்த நேரத்திலையும் எப்பவும் நமக்கு அந்த நன்மைகள் கடந்து வரும். அடுத்ததாக ஆமென், நீதிமான்களுக்காக இந்த விளக்கை குறித்த வெளிச்சத்தை குறித்த வாக்குத்தத்தம் முதலாவது கீழ்ப்படுகிறவர்களுக்காக பார்த்தோம். ரெண்டாவதாக டு தி அப்ரைட், அதாவது நீதிமான்களுக்காக. சங்கீதம் 112 சங்கீதம் அதனுடைய 4 வசனம். சங்கீதம் 112 அதனுடைய 4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். Unto the upright there ariseth light in the darkness. He is gracious and full of compassion and righteous. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். Righteous man, upright man, the upright, to the upright, righteous. Amen. மூன்றாவதாக நீதிமொழிகள் 4 அதிகாரம் 18 வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஓகே, இது நியாயமாக இருப்பவர்களுக்கு, டு தி ஜஸ்ட், நியாயமாக இருப்பவர்கள், சாதாரணமானவர்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிப்பிக்கிற சூரிய பிரகாசம் போல. நடுப்பகலில் தான் அந்த சூரிய வெளிச்சம் அதிகமாக பிரகாசிக்கும். நீதிமானுடைய பாதையும் அப்படி தான். போக 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 காலையிலிருந்து அப்படியே போக 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 நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருக்கும். அடுத்ததாக ஏசியா 58 அதிகாரம் 8 வசனம். ஏசியா 58 அதிகாரம் 8 வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். இது யாருக்குன்னா நற்குணம் உள்ளவர்களுக்கு. டு தி பெனவலன்ஸ் அப்படி, டு தி பெனவலன் அப்படின்னு போட்டிருக்கிறது இங்கிலீஷில். நற்குணம் உள்ளவர்கள். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிர துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாய் செல்லும். நற்குணம் உள்ளவர்களுக்கு முன்பாக தான் நீதி செல்லும். பார்த்தீங்களா, நடுப்பகல் வரைக்கும் செல்லும். அந்த நீதி அவர்களுக்கு முன்பாக செல்லும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அடுத்தது யோவான் 8 அதிகாரம் 12 வசனம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு. யோவான் 8 அதிகாரம் 12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். டு தி ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஆமென். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். 1 யோவான் 2 அதிகாரம் 10 வசனத்தை கூட வாசிங்க. 1 யோவான் 2 அதிகாரம் 10 வசனம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன். மூத்த சகோதரனாகிய கிறிஸ்து, அவரும் நமக்கு ஒரு மூத்த சகோதரன். இஸ் அவர் எல்டர் பிரதர். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவன். உலகத்தில் ஒருவர் சகோதரர்கள், சபையில் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை. அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 அதிகாரம் 20 வசனம். எதிர்கால சபை, டு த சர்ச் ஆஃப் ஃபியூச்சர். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். கரங்களை தெளிவா சொல்லுங்க. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போகும். உன் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார்.
ஹல்லேலூயா. டு த சர்ச் ஆஃப் ஃபியூச்சர். இதுதான் கர்த்தர் தான் பரலோகத்தில். அங்கே வெளிச்சம் இருக்காது, கர்த்தர் தான் நித்திய வெளிச்சம். கர்த்தர் தான் அங்கே வெளிச்சம். இங்கே சூரியன் இருக்காது, எதுவுமே இருக்காது. கர்த்தர் தான் வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தொடர்ந்து இந்த சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை நான் வாசித்தோமே, அந்த சங்கீதம் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இது தாவீதின் அபாயகரமான நாட்களில் தாவீது கிருபையாய் கடந்து வந்ததையும், தேவன் அவனது பயங்கர வருஷங்களை கடந்து வந்ததையும் குறிக்கிறதாக இருக்கிறது. எத்தனையோ காரியங்களை தாவீது, போராட்டங்களை சவுலின் கைக்கு, சத்ருவின் கைக்கு, பொல்லாத மனுஷனுடைய கைக்கு, அந்நிய ஜனங்களுடைய கைக்கு, எத்தனை கைகளுக்கு, போராட்டங்களுக்கெல்லாம் விலக்கி காத்து அவனை கொண்டு வரும்போது அவன் பாடின சங்கீதமாய் காணப்படுகிறது. இதை குறித்து யோபு புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. யோபு புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். துன்மார்க்கமாக ஜீவித்த சவுலுடைய விளக்கு அணைஞ்சு போச்சு. சவுலுடைய விளக்குனாக்கா, விளக்குங்கிறது ஒரு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் இல்லையா? என் விளக்கை ஏற்றுவீர்ங்கிறது ஒரு சொல்கிறாங்கல்ல, வீட்டில் விளக்கு ஏற்றுறாங்க அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு குடும்பம், ஒரு சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் குறிக்கும். சவுலுடைய சந்ததி அப்படியே அழிஞ்சு போச்சு. அந்த விளக்கு, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். நம்முடைய விளக்கை கர்த்தர் ஏற்றணும். ஆமென். நீர் அருளின வெளிச்சத்தினால இருளை கடந்து போனேன் இல்லையா? யோபு சொல்கிறான். அப்போது என் விளக்கை தேவரீர் ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் அந்த விளக்கை ஏற்றும்போது, அந்த தேவனாகிய கர்த்தர் விளக்கை ஏற்றும்போது நம்முடைய இருள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறோம்? வெளிச்சமாய் மாறி. அதுக்கு அடையாளமாக தான் வீடுகளில் விளக்கு ஏற்றுறாங்க. விளக்கு ஏற்றும் போது இருள் போயிடுது, வெளிச்சம். அதை அது நிறைய குடும்பத்தில் ஒரு சாஸ்திரமாகவே பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம். சில பேர் அந்த விளக்கை போட்ட உடனே வணங்குவாங்க, அப்படிலாம் பண்ணுறாங்க. விளக்கை வணங்குவாங்க. ஆமென். விளக்கு யார்? இயேசு தான். வெளிச்சம் யார்? இயேசு தான். ஆமென். ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிற கர்த்தர். அப்போ யோபு 18ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போகும். அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போகும். ஆசீர்வாதம் குறைகிறத குறிக்கிறது. ஆசீர்வாதம் கட் ஆஃப் ஆகிறத குறிக்கிறது. 6ஆம் வசனம். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போகும். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவனுடைய விளக்கு அவனுடனே அணைந்து போகும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் படிங்க. முதல்ல 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். இப்போ 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. திருவசனத்தை அவமதிக்கிறவன், திருவசனத்தை பார்த்தீங்களா? இப்போ தான் வெளிச்சம் எதற்கு ஒப்படையாக சொல்லப்படுகிறது என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வேர்ட், வசனம், வார்த்தை. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். இங்கிலீஷில் படி கொஞ்சம். Whoso despiseth the word shall be destroyed, but he that feareth the commandment shall be rewarded. Amen. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் வசனத்தை 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். திருவசனத்தை ஏற்கனவே அவமதித்தது ஆதாம் ஏவாள் இல்லையா? வார்த்தையை. அதன் பிற்பாடு பாருங்கள்,
கர்த்தர் இந்த பூமியை அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்ததுக்கு காரணம் என்னன்னு அங்கே இருக்குது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. அவன் மாம்சம்தானே. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். 120 வருஷங்களை குறைக்கிறார். காரணம், வார்த்தைக்கு செவி கொடுக்கல, வார்த்தைக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறது, இம்மாரலா அந்த உறவுகளை தெரிந்து கொள்வது, அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ், அந்த பரத்திலிருந்து அந்த விழுந்து போன ஆவிகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு பூமியில் மனுஷகுமாரத்திகளோடு உறவு வைத்து அதுக்கு ராட்சசதர்களை பிறப்பிக்கிறது. மகா கொடூரமான காரியத்தெல்லாம் செஞ்சாங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். நோவா வார்த்தையை பிரசங்கித்திருப்பான். கண்டிப்பா பேழைக்குள்ள வாங்க. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதே 6ஆம் அதிகாரத்தில் தான் பார்க்குறோம். நோவாவுக்கு கர்த்தர் நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு வார்த்தையினால் பேசினார். அந்த கமாண்ட்மெண்ட், அவனுக்கு கமாண்ட்மெண்ட் கொடுக்குறார். இப்படி செய்ய, ஒரு பேழையை உண்டு பண்ணு. ஏன் என்ன ஏதுன்னு கேட்கல. எதுக்கு இந்த வனாந்தரத்தில் இந்த பேழை, எதுக்கு இந்த பேழையை கட்ட எவ்வளோ செலவாகும், அதுக்கெல்லாம் காசுக்கு நான் எங்கே போவேன், நீங்கள் கொப்பேர் மரம்னு சொல்கிறீங்க, அந்த மரம் எங்கே இருக்குது, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. வார்த்தை, த வேர்ட், வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அந்த வார்த்தை உங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தும். நீங்கள் எப்படி செய்யணும்னு கர்த்தர் என்ன பிளானில் உங்களுக்கு கர்த்தர் அந்த கிருபை வைத்திருக்கிறாரோ, எந்த பிளானில் உங்களுக்கு அந்த வார்த்தையை அவர் சொல்கிறதுக்காக அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அது அப்படியே. ஆமென். த வேர்ட் மீன்ஸ் தட் விச் இஸ் அப்பாயிண்டட் என்று வேதம் சொல்லு. அதாவது வார்த்தை என்பது ஏற்கனவே நமக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. ஒரு வார்த்தையில் கர்த்தர் நமக்கு பேசுகிறாருன்னா அது நியமிக்கப்பட்ட ஒன்று. அது புரியுதா? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலே உண்டாக்க வல்லவர்னா, ஒரு வார்த்தை உங்களுக்கு தரும்போது விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்கியே கொடுத்துருவார். இதுதான் உண்மை. நீங்கள் நல்லா ஜெபிக்கணும். ஜெபிச்சா அது உங்களுக்குள்ளே அது அப்படியே பேக்டாக வரதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். அப்போ அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தமான நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்படி தான் முடியுது இல்லையா? ஜலம்ங்கிறது வார்த்தைக்கு அடையாளம். வார்த்தையினாலே காக்கப்பட்டார்கள், ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஜலம் அழிவு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வார்த்தைக்கு அடையாளம். யார்? நோவா சொன்ன வார்த்தை. ஜஸ்ட் ஹி ப்ரீச் த வேர்ட். ஆமென். நீதிமானாகிய நோவா வார்த்தையை என்ன செய்தானாம்? பிரசங்கித்தான். அவ்வளோதான். அந்த வார்த்தையினுடைய கண்டென்ட்லாம் அவனுக்கு தெரியாது. வார்த்தை ஜீவ வார்த்தை. கர்த்தர் அவனுக்குள்ளிருந்து பேசினார். அவன் ஆவிக்கு தெரியும். அவனுடைய ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ளே அந்த வார்த்தைகள் கிரியை செய்தது அந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய மற்றவங்களுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் மற்றவங்களை அது என்ன செய்தது? கீழ்ப்படிய வைத்தது. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய வைத்தது. ஆமென். அது வேதம் என்ன சொல்லுகிறது? தட் விச் இஸ் அப்பாயிண்டட், ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஒன்று அவர்களுக்குள் விருப்பத்தையும் செய்யும் உருவாக்கி அதுக்கு கீழ்ப்படிய வைத்திருக்கிறது. அப்படி தான் இதை எடுக்கணும். உபாகமத்தில் நீங்கள் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1 to 14 வசனங்கள் வரை பாருங்கள். அது நீங்கள் இப்போ படிக்க முடியாது.
நீங்கள் 1ஆம் வசனத்தில் பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். ஆனால் 15ஆம் வசனத்தை படிங்க. இது 1லிருந்து 14 வரைக்கும் பாருங்க, என்னெல்லாம் பலிக்கும்னு இருக்கு. நீங்கள் வீட்டில் போய் தியானிங்க, குறித்து வச்சுக்கோங்க. உபாகமம் 28 1லிருந்து 14 வரைக்கும் உள்ள வசனத்தெல்லாம் நிறைய பேர் 14 வரைக்கும் தான் படிப்பாங்க ஆசீர்வாதத்துக்கு. 15க்கு மேலே படிக்க மாட்டாங்க, தலை சுற்றி விழுந்துருவாங்க. 15லேருந்து இருக்குது அது படிங்க. கொஞ்சம் 68 வரைக்கும் இருக்கு. நீங்க 15லிருந்து படிங்க கொஞ்சம். இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கட்டளைகளின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில். வெளிச்சமான அவருடைய வார்த்தைக்கு நீ செவிகொடாதே போவாயாகில். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். ஒரு பக்கம் ஆசீர்வாதம் பலிக்கும், வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படிஞ்சு நடந்தா. 14 வசனம் வர உள்ள ஆசீர்வாதம். பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் பிசைகளை தொட்டி ஆஸ்வதிக்கப்படும். உன் எண்ணெய் களஞ்சியங்கள் ஆஸ்வதிக்கப்படும். உன் அப்பமும் தண்ணீரும் ஆஸ்வதிக்கப்படும். வியாதியை ஒன்றிலிருந்து விளக்குவார். இத்தனை ஆசீர்வாதங்கள்லாம் வரும். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தைக்கு சரியாக கீழ்ப்படியலைன்னா கர்த்தர் சொல்கிறார், இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து நிறைய சாபங்கள் இருக்குது. அது நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு தலை சுற்றிடும். இத்தனை காரியம் இருக்கா, செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் இருந்துச்சான்னு பாருங்கள். அந்த வீட்டில் போய் இன்றைக்கி இந்த உபாகமம் 28 தியானிங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சா, இல்லை இப்போவும் விட்டக்குறை தொட்டக்குறைன்னு ஏதாவது இருக்கா, செக் பண்ணி பாருங்கள். சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணுங்கள். ஆமென். அப்போ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அழிவுக்குள்ள காரியங்கள். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஆதியாகமம் 6 இல்லையா, கர்த்தர் ஜலத்தை அழிக்கிறார், ஜலத்தினால பூமியை அழிக்கிறார் இல்லையா. ஆமென். கர்த்தர் மனுஷனை உண்டாக்குனதுக்காக விசனப்படுகிறார், அது ஒரு கர்ஸ். ஆமென். அதே போல் டியூட்டனாமி 28 பார்த்தது போல் 15 பார்த்தது போல். ஓகே, அடுத்ததாக கனப்படுத்தப்படுகிறது, வார்த்தைகள் கனப்படுத்தப்படுகிறது. அது எப்படி? பார்வோனுடைய ஊழியக்காரரிடத்தில் அது நடக்கிறது. யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 20லிருந்து படிங்க. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும், பார்வோனுடைய ஊழியக்காரர்களே எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். அவங்க மிருக ஜீவன்களுக்கோ அவங்களுக்கோ எந்த சேதாரமும் இல்லை. பார்வோனுக்கு வந்த சாபம் தான், பார்வோனுக்கு வந்த கண்டமிங் தான். ஆனால் அவனுடைய ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள், அவங்க அதில் யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கே கர்த்தர் அதில் சலுகை வழங்குறார். 25 வரைக்கும் படிங்க. அப்பொழுது கர்த்தர் எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமல் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியே விட்டு விட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகலவிதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர்
இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையோடு கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாக இருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியில இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அந்த வெளியின் பயிர் வகைகள் எல்லாம் இன்னைக்கும் இந்த சாபம் சில நம்ம இந்திய தேசத்திலேயே கூட நடக்குது. நீங்க பார்க்கலாம். சில வடநாட்டிலலாம் சில ஒவ்வொரு வருஷமும் குறிப்பாக சில அந்த குறிப்பிட்ட நாட்களில் இந்த கல்மழை, இந்த பலத்த மழை சொல்கிறாங்களே எல்னினோ, இது அந்த விஞ்ஞானிகள் கையிலே இல்லை. ஆமென். 20 பாம்பேயில் அன்றைக்கெல்லாம் 20 நாள் பெய்கிற மழை ஒரு நாளில் என்னமோ பெஞ்சிருக்கு. 20 நாள் பெய்ய வேண்டிய மழை என்ன ஆகும்? சரி படிங்க. அது வெளியின் பயிர் வகைகள் எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. ஓகே, சரி. இப்போது நீங்கள் இது நம்ம தியானத்துக்கு இன்றைக்கி சங்கீதம் 13 மீண்டும் படிங்க. சங்கீதம் 13 படிச்சிங்கள? சாரி, நீதிமொழிகள் 13. திருவசனத்தை அவமதிக்கிறவன். ஸோ திருவசனத்தை இப்போ நம்ம படித்ததெல்லாம் திருவசனத்தை அவமதிக்கிறவன். வார்த்தையை அவமதிக்கக்கூடாது. வார்த்தை உங்களுக்கோ வீடுகளுக்குள்ள வார்த்தை வருதுன்னா, தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரை ஜெபிக்கும் போது உங்களுக்கு வார்த்தை வருதுன்னா, ஆமென், அதை என்ன செய்யக்கூடாது? அவமதிக்கக்கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தேவன் உங்கள் இருதயத்தின் பாரம், ஒரு பக்கம் பேசுகிறவங்க ரொம்ப துக்கத்துலேயோ பாரத்துலேயோ சில பலவீனத்துலேயோ இருந்தால் கூட அந்த வார்த்தை உறங்காது. வார்த்தை அவங்களுக்குள்ள லைவாக இருக்கும். வார்த்தை அவங்களுக்குள்ள ஜீவனாக இருக்கும். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன செய்யாது? ஆமென், உறங்காது. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். இப்போ சங்கீதம் 19 சங்கீதம் 8 வசனத்தை படி. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கமாண்ட்மெண்ட் ஆஃப் தி லா. இது என்னது? கமாண்ட்மெண்ட் ஆஃப் தி லா, தேவனுடைய கட்டளைகள். அதாவது அதுதான் நான் சொன்னேன். The word means that which is appointed. வார்த்தை என்பது ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஒன்று. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அது ஆல்ரெடி உனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஒன்று. ஒரு ப்ராமிஸ் வேர்டு உனக்கு வருதுன்னா அது உனக்காகவே ப்ரிப்பேர்டாகி கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. ஒரு சபைக்கு வர்ற வார்த்தை கூட சரி, அது உனக்கு சபைக்கு கர்த்தர் கொடுக்குறது. திஸ் வேர்ட் ஃபார் மீ, எனக்குன்னு உள்ள வார்த்தைன்னு நீ அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா தட்ஸ் அப்பாயின்மெண்ட். என்ன சொல்கிறது? appointed, yes, that which is appointed, நியமிக்கப்பட்ட ஒன்று, உனக்குன்னு நியமிக்கப்பட்ட ஒன்று. அதுதான் நம்ம ப்ராமிஸ்ன்னு சொல்கிறோம். வாக்கு தத்தம். கர்த்தர் வாக்கு தத்தமாக பேசினார், ஒருத்தர் வாக்கு தத்தமாக பேசினார். ஆமென், எஸ். ஏனென்றால் தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆமென். அவர் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன செய்யக்கூடாது என்பதை கட்டளையாக நியமித்திருக்கிறார். இந்த வார்த்தை வரும்போதே நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அந்த வார்த்தை அப்படி தான் உனக்கு வருது. பாகம் 28 பார்த்தீங்களே, என்ன செய்யணும், கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சால் என்ன நடக்கும், இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உண்மையிலே உனக்கு பலிக்கும். பாகம் 28 2 வசனம் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். ஆனால் 15 வசனத்தில் பாருங்கள், இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடாமல் போனால் இல்லையா, அதில் பாருங்கள் அப்பாயிண்டட் வார்த்தையும் இருக்குது, கண்டமிங் வார்த்தையும் இருக்குது. அதுதான் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு பாதிக்கும். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தேவன் நம்மை
நேசிக்கிறது உண்மைதான். அவர் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன செய்யக்கூடாது என்பதை கட்டளையாக த்ரூ வேர்டு ஒன்லி இஸ் கிவிங், வார்த்தை மூலமாக தான் நமக்கு தர்றார். அதுதான் சொல்கிறது, நல்ல வேதத்தை படிக்கணும், நல்ல வேதத்தை படிக்கணும். அவர் நம்ம கூட பேசுகிறது இந்த வேதத்தில், நம்ம அவரோட பேசுகிறது ஜெபத்தில். நீங்கள் ஜெபத்தில் நல்லா பேசி முடிச்சிட்ட உடனே நீங்கள் வேதத்தை திறந்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயம் பேசுவார். அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவன். இரவும் பகலுன்னா என்னது? நைட் அண்ட் டே இல்லை, ஸ்பிரிச்சுவல். அதுக்கு எப்படி எடுத்துக்கணும்னா, டார்க்கன், இரவு போன்ற பிரச்சனை, போராட்டம், வெளிச்சம் போன்ற நன்மை, ஆசீர்வாதம், எந்த சூழ்நிலையிலும் விடக்கூடாது. எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, டல் அடிக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு கேராக இருக்குது, வார்த்தையை படி, கேர்லாம் சரியாக போயிடும். ஆமென். அது மருந்து, இட்ஸ் மெடிசன். வேர்ட் இஸ் மெடிசன், வேர்ட் இஸ் ஃபுட், வேர்ட் இஸ் நியூட்ரிஷன், இப்படி நிறையா இருக்குது. சரி, அது எங்கே இருக்குது? உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 15 வசனம் வரை படி. நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை கர்த்தர் கண்டென்ட்டாக பேசுகிறார். வாசிங்க. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். பார்த்தீங்களா? இதிலே அடங்கிடுச்சு. அதை படிமா இங்கிலீஷில். See, I have set before thee this day life and good and death and evil. Life and good and death and evil. Life and good and death and evil. இது யாருக்கு வைத்தார் முதல்ல சொல்லுங்க? ஆதாம் ஏவாளுக்கு வைத்தார். புசிக்கிற நாளிலே சாவா. ஹல்லேலூயா. death and evil. Praise God. ஹல்லேலூயா. ஆமென். அதுதான். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். படிங்க. நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். Hallelujah. Amen. In that I commanded thee this day to love the Lord thy God. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. Amen. படிங்க 20 வரைக்கும் படிங்க. நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய். மனம் பேதித்துனா என்ன? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? But if thine heart turn away. மனம் பேதித்து அப்படின்னா என்னது? நீ டர்ன் அவே, அதை விட்டு விலகி மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேற தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. நிச்சயமாய் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அப்ப தேவனுடைய கட்டளைகள் தூய்மையானவைகள். நம்முடைய இருதயத்திலிருந்து கீழ்ப்படிவோமானால், மெய்யாகவே அதுக்கு நம் கீழ்ப்படிவோமானால் அவை நம்மை செம்மையான பாதையில் என்ன செய்யும்? நடத்தும். ஆமென். The Bible is the Holy Scriptures. ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களுமாகிய தேவ பிரியர். பார்த்தீங்களா எப்படி போட்டிருக்கு? ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியர், தேவ பிரியர், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியர். ஆமென். இன்றைக்கி ஆர்சிலேருந்து ஜனங்க ரோமன் கத்தோலிக்லேருந்து ஜனங்க ரசிக்கப்படுறாங்கன்னா எப்படி தெரியுமா? இந்த தேவ பிரியர், அதாவது வார்த்தையில் பிரியப்படுறவங்க, தேவனை நேசிக்கிறவங்க, வார்த்தையில் பிரியப்படுறவங்க, அழைக்கப்பட்டவர்களுமாகிய தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 7:12. ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. ஆமென். Wherefore the law is holy and the commandment holy and just and good. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாயும் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் சிறு வயது முதலே, நம்ம சிறு வயதுனா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து வர்ற வயது கூட குறிக்கும். உங்கள் பிள்ளைகள் சிறு வயதில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கும். தினம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை, ஸ்கூலில் உள்ள வார்த்தையெல்லாம் எப்படி சிரமப்பட்டு கற்றுக் கொடுக்குறீங்க, டியூஷன் வைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுங்க. ஆமென். ஆமென். ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரிந்திருக்கணும். And therefore his word is very pure. Amen. சங்கீதம் 119 140ஆம் வசனம். சங்கீதம் 119. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். Amen. The word is very pure. Therefore the servant loveth it. எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 30:5. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். Every word of God is pure. புடமிடப்பட்டு தான் நமக்கு தர்றார், சுத்த பொன்னாக தான் தர்றார். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அந்த நீ வார்த்தையை எல்லா காவலோடு காத்து கொள்ளுகிறதுக்கு உனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம அவர் அண்டையில் வந்து அந்த வார்த்தையின்படி நான் நடக்க பிரியப்படுகிறேன், இந்த வார்த்தையின்படி ஜீவிக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும்போது, ஆமென், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியும் போது நம்ம பிரகாசிக்கப்படுவோம். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் படிங்க. அங்கே இருக்கு, படிங்களேன். யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன், அந்த மனது இருக்கா இல்லையாங்கிறது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய உனக்கு மனது இருக்கா அப்படிங்கிறது. இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாக அவன் இயேசுன்ற வார்த்தையை நம்புவான். ஆமாம், நம்பி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். ஆமென். அதை நாம் வாசிப்பது மூலமாகவோ இல்லை வேதபாட வகுப்புகளுக்கு போகிறதுனாலையோ ஜஸ்ட்டு கேட்குறதுனாலையோ எழுதி வைக்கிறதுனாலையோ அது சாத்தியப்படாது. யாக்கோப் நிறுவத்தில் இதை குறித்து யாக்கோப் எழுதும்போது 1ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும் படிங்க. யாக்கோப் 1ஆம் அதிகாரம் 22.
நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய். கேட்கறத மாத்திரம் இருக்கக்கூடாது, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும். வார்த்தையை கேட்டு 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 போகிறது. ஆமென். அதன்படி செய்யணும். அப்போ தான் ஆசீர்வாதம். அப்போ தான் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உண்மையில உனக்கு பலிக்கும். இல்லாட்டி வேறு தான் பலிக்கும். அதுதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. நல்லா கவனித்து பாருங்கள். அது உபாகமம் 28 நீ வீட்டில் போய் படிங்களேன், 15ஆம் வசனத்துலேருந்து படிங்களேன். இதில் ஏதாவது ஒன்று இன்றைக்கி சபையில் வாய்க்கினா பாருங்கள், வாய்ச்சிருக்கும். ஆமென். கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் அழிச்சிடுவார். உண்மை. ஆமாம். ஆசீர்வாதத்துக்கு திண்டாடணும், ஆசீர்வாதத்துக்கு போராடணும். சிலர் பாருங்கள், எப்போ பாருங்கள் கடன் 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 கடன், வட்டி 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 வட்டி. அதெல்லாம் என்னது? கேஸ். பரிதபிக்கிறவனும் பறி கொடுக்கிறவனுமாக இருப்பாய். ஐயோ, வாங்கிட்டு வர்றதெல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் வட்டிக்கே போகுது, எல்லாம் அப்படியே போகுது. ஆமென். எல்லாம் ஒரு ஒரு வகையான சாபம். தெரியல மாட்டுது. அது வார்த்தையின்படி நடக்கலைன்னா இப்படி வரும். ஆண்டவர் தான் சொல்கிறார், நம்ம யாரும் சொல்லலை, கர்த்தர் தான் சொல்கிறார். ஸோ அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டோம் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து கண்ணாடியில் பார்த்துட்டு போறான். பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னு மறந்துடுவான். அதே மாதிரி தான் வசனத்தை கேட்கும் போதோட சரி, அப்புறம் அது மறந்துடும். என்னமோ சொன்னார், என்னமோ பேசினார், ஆண்டவர் என்ன பேசினான்னு தெரியல, காவலோடு காத்துக்க முடியலையே. ஆமென். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். நம்ம சாயலை நம்மளே மறப்போம்னா யோசிச்சு பாருங்க. உங்கள் சாயலை எதில் உறுதிப்படுத்துறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து நான் எப்படி இருக்கேன், அவங்க உங்களுக்கு வரைஞ்சி காட்டணும் நீங்கள் எப்படி இருக்கீங்க. நீ எப்படி இருக்க நெபில் பார்ப்பீங்க. கண்ணாடியில் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே நினச்சி பார்ப்பீங்களா எப்படி இருந்ததுன்னு? மறந்துடுவீங்க. காலைல எத்தனை பேர் கண்ணாடியை பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டாலே தெரியாது. பார்த்தேன்னா இன்றைக்கி அப்படி தான் சொல்லுவோம். கண்ணாடியை பார்த்தேன்னா தெரியலையே, பார்த்தனோ பார்க்கலையா தெரியலையே, எப்போ பார்த்தேன்னு தெரில. ஆமென். சாயலை மறந்துடுவோம். அப்போ உள்ள சாயலை இப்போ மறந்துடுவோம். சரி. 25 சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் ஏற்ற கிரியை செய்கிறவனாக இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். This man shall be blessed in his deed. Hallelujah. But a doer of the work, this man shall be blessed in his deed. இவ்வளோ அருமையாக இருக்குது பாரு, இவ்வளோ அருமையாக இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த பூமியில் பரதேசிகளை போல் இருக்கிறோம். We are strangers on it is earth. ஸ்ட்ரேஞ்சர்னா யார்? பரதேசி. The word of God is road map to guide us. எவ்வளோ அருமையாக இருக்குது. பூமியில் பரதேசிகளுக்கு போல் இருக்கிறோம். தேவனாய கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? ரோட் மேப்பை போல் இருக்கிறார். இதுக்கு வசனமே இருக்குது. 119ஆம் சங்கீதம், சரி ஆமாம் 119ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதே. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னா என்ன போடுறோம்? ரூட் மேப் போட்டு போகிறோம்ல, கூகுள் மேப் போட்டு போகிறோம்ல. அதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கு கூகுள் மேப் வச்சுருக்கிறார். ஆமென். எங்கே போகணும், எங்கே இருக்கணும். ஆமாம்.
ஒரு பிள்ளை இந்த பூமியில் பிறக்கும் போதே அதுக்கு கூகுள் மேப் போட்டு தான் அனுப்புகிறார். அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. நீ விசித்திர வினோதமாய் உருவாக்கப்படும் போது, அது எலும்புகள் உருவாகும் போது அது என்ன இடத்துல பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், அது கண்ணு கலர் என்ன, அது முடி நிறம் என்ன, அது ஆயுசு நாட்கள் எவ்வளவு, எல்லாம் அப்போவே அது எலும்புகளுக்குள்ளே என்ன செஞ்சிடறார் கர்த்தர், சிப்பு வைக்கிற மாதிரி வச்சு அனுப்பிச்சிடுறார். நீ எங்கே தினம் சாப்பிடணும், எங்கே தூங்கணும், இன்னார் வயிற்றில் பிறக்கணும், எல்லாம் ஆல்ரெடி எழுதப்பட்ட ஒன்று. இட்ஸ் ரிட்டன். ஆமென். என்னை குறித்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அந்த கரு சொல்லுது, என்னை குறித்து எழுதியிருக்கிறது. நான் எங்கே பறக்கணும், எப்படி பறக்கணும், யார் வயிற்றில் பறக்கணும். ஆமென். ஏங்க நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கணும், எல்லாமே எழுதப்பட்ட ஒன்று. மறக்கவே மறக்காதீங்க. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிய. மேலே வானமும் கீழே பூமியும் ஒழிந்து போகும். கீழே பூமியிலேருந்து உண்டானவங்க தான் நமக்கு வர்றதெல்லாம் மேலேருந்து தான் வருது இல்லையா? பாருங்கள். ஸோ அதனோட 20ஆம் வசனத்தையும் படிங்க. சங்கீதம் 119:20. நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே தோய்ந்து போகிறது. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 23 மன்னிக்கவும் 20 படிங்க. இப்படி ஏத்தின் புத்திரர் மன்னிக்கவும் 23ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 4ஆம் வசனம். சாரி. நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். யார் சொல்றா? ஆபிரகாம். நான் உங்களிடத்தில் எப்படி இருக்கிறேன்? அந்நியனும். பூமியிலே நான் பரதேசி. சங்கீதம் 119 படிச்சிங்க. பூமியிலே பரதேசி, உமது பிரமாணங்களை எனக்கு, உம்முடைய 119:19 என்ன? உம்முடைய கற்பனைகளை எனக்கு மறையாது. ஆபிரகாம் சொல்லுகிறார், உங்களிடத்திலே அந்நியனும் பரதேசியுமாக இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றார். ஆபிரகாம் தன் மனைவியை அடக்கம் பண்ணும்போது அவனுக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் கூட கிடையாது. அதுதான் சொல்கிறான், பூமியில் நான் எப்படி இருக்கிறேன்? அந்நியனும் பரதேசி. கால் மிதிக்கிற தேசம்லாம் ஆபிரகாமுக்கு சொந்தம். ஆனால் ஆபிரகாமோ தன் மனைவியை அடக்கம் பண்ண கூட இடம் கிடையாது. அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற தேசமே அல்லாமல் வேறு எனக்கு வேண்டாம். பரமதேசத்தில் எனக்கு ஒரு ஸ்தலம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் எனக்கு இடம் வேண்டாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஜெபம் பண்ணும். அவள் ஒரு குமாரனை பெற்றால், நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று. அருமையான பாருங்க, கெர்சோம்னால என்னது? நான் அந்நியனும் பரதேசி. பூமியில் எனக்குன்னு ஒன்றும் கிடையாது. பிரதிஷ்டையோடு பிறக்கிறவங்க பிரதிஷ்டையோடவே கடைசி வரைக்கும் ஜீவிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் உணர்ந்தால் படியிடுவோம். ஹல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஆண்டவரே, விளக்கு போன்ற வார்த்தைகள், வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்பா, என்னோடு இதுவரையில் நீங்கள் பேசி கொண்டு வந்த வார்த்தை
எனக்கு விளக்க போல, ஒரு வெளிச்சத்தை போல. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நான் கவனித்து நடக்க இப்பொழுது சொல்லப்படுகிற சகல ஆசீர்வாதங்களும் என் மேலே வந்து எனக்கு பலிக்கும்படியாக இந்த வார்த்தைகள் எனக்கு விளக்க போல, வெளிச்சத்தை போல இருக்க, விளக்க போல, வெளிச்சத்தை போல இருக்க என் இருளை வெளிச்சமாய் மாற்றுங்கப்பா. எனக்கு முன்பாக இருக்கிற இருள் போன்ற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நான் கீழ்ப்படிந்து அதற்கு நான் ஒப்பு கொடுத்து இதன்படி நடக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று என் இருதயத்தில் இப்பொழுது ஆண்டவரே நான் சொல்லி, ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே என் இருள் எல்லாம் வெளிச்சமாக மாறட்டும். இருளை போல நகர்க முடியாத காரியம், இருளை போல சொல்ல முடியாத காரியம், இருளை போல சுற்றி 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 தொடர்ந்து என்னை தாக்கி கொண்டிருக்கிற காரியம், ஆண்டவரே வெளிச்சத்தை காணக்கூடாதபடிக்கு தொடர்ந்து இருளாகவே தோன்றுகிற காரியம் எல்லாம் இன்றைக்கு வெளிச்சமாய் மாறட்டும். எல்லாம் இன்றைக்கு ஒரு வெளிச்சமாய் மாறட்டும். எல்லாம் இன்றைக்கி ஒரு வெளிச்சமாய் மாறட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு அது வெளிச்சமுமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து சபையையும் பிள்ளைகளையும் ஆஸ்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி விடைபெறும்.